அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு ஜனவரி 22 முதல் அடுத்த 18 நாட்களுக்கு எதிர்பாராத திடீர் பண வரவு என்று சொல்லக்கூடிய வகையில் மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் புதன் பயிற்சி என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் கர்மத்தில் இருந்து லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் அமர்வது சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை வலுவாக ஏற்படுத்துகிறார். ராசிக்கு சற்று சமகிரகமாகவும் சகாயமானவராகவும் பார்க்கப்படுகிறார். ஆனால் ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் நிறைவான நன்மைகளை உச்சபட்ச பலத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. எனவே இந்த வேளையில் உறுதியாக ரெட்டிப்பு நன்மை உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதியான குருவும் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். ஜென்மத்தில் உச்சம் பெறுகிறார் சுக்கிரன். எனவே லாபஸ்தானத்தை சூரியனுடன் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. ஏனென்றால் சுகாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கிறார். எனவே எதிர்பாராத ஒப்பந்தங்கள் மிக சிறப்பாக கையெழுத்து ஆவதற்கான யோகம் உண்டு. எதிர்பாராத வகையில் பல வகைகளில் இருந்த பண வரவிற்கான தடைகள் விலகும். வருமானம் திருப்திகரமாக அமையும். சுகஸ்தானத்தின் அதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் லாபஸ்தானத்தில் அமர்வதால் திருமணம் போன்ற மங்கள ஓசையான விஷயங்கள் உறுதியாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டு. நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்கள் 4 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அற்புதமாக அள்ளி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாக வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே நட்பை கொண்டாடக்கூடியவராகவும் காலச்சக்கரத்தில் 3, 6 ஆகிய இடங்கள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்தவையாக இருக்கும். வீரத்தை வெளிப்படுத்துவதை விட அறிவை சாமர்த்தியமாக பயன்படுத்தி மற்றவர்களை எதிர்கொள்வதோடு சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை பதிவு செய்வதற்கான அற்புதமான யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர்தான் வித்யாகாரகரான புதன். அது மட்டுமல்லாது நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. தற்போது குருவின் ஆட்சி வீட்டில் இருந்து சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார். சனி பகவானை வித்யாகாரகரான புதன் சமகிரகமாக பார்த்தாலும் கூட சனி வித்யாகாரகரான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. எனவேதான் சனியின் ஆட்சி வீட்டிற்குள் புதன் நுழையக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பாராத திடீர் பண வரவையும் அடுத்த 14 நாட்களில் மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் புதன் பயிற்சியாக அமைவதற்கான சூழலை மிகவும் வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. தனுசு ராசியில் இருந்து மகர ராசியில் சனியின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான பல மாற்றங்கள் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்க போகிறது. இந்த 18 நாட்களில் சூரியனுடன் இணைந்து வலம் வரும்போது புத ஆதித்ய யோகத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே மிக சிறப்பாக அறிவாற்றலை பயன்படுத்தும் போது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளை எளிதில் கைப்பற்றுவதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்க போகிறது. இது மட்டுமல்லாது பண வரவில் இருந்த தடைகளை பெரும்பாலும் தகர்த்து விடுகிறாருங்க. எனவே பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக கிடைக்க போகிறது. இது மட்டுமல்லாது பொதுவாகவே வித்யாகாரகரான புதன் இயற்கை சுபகிரகமாக வலம் வரக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் பாவ கிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. எனவே அவர் ஜென்மம், அஷ்டமம், விரயம் போன்ற இடங்களில் மட்டும் இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துகிறார். இருந்தாலும் சனி பகவான் வித்யாகாரகரான புதனை நட்பு கிரகமாக பார்ப்பதால் அவரின் வீட்டில் அமருவதால் பெரிய அளவிலான சிரமங்கள் கட்டுக்குள் வரும். அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் முற்றிலுமாக விலகுங்க. காரியங்கள் திருப்திகரமாக செய்வதோடு மட்டுமல்லாது திடீர் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளும் பல்வேறு வகையில பண வரவுல ஏற்பட்டு வந்த மந்தமான சூழல், தடையை சந்தித்து வந்த நிகழ்வுகள் போன்றவை முற்றிலுமாக
மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உச்சபட்ச நன்மை உறுதியாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும், அது மட்டுமல்லாது எந்த பணிகளை மேற்கொண்டாலும் மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது வித்தை, கணிதம், எண், ஜோதிடம், மீடியா, கம்ப்யூட்டர் திறன், பேச்சு திறன், மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல், நகைச்சுவை உணர்வு என அத்தனையும் வாரி வழங்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க. அது மட்டுமல்லாது புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள். புதன் கெட்டு போகும்போது உணர்ச்சி வசப்பட்டு எளிதில் முடிக்க வேண்டிய பணிகளை கூட சிரமம் நிறைந்தவையாகவும் சிக்கல் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உருவாகலாம். ஆனால் புதன் வலுவாக அவரை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பல காரியங்கள் தடையில்லாமல் கைகூடும். ஏனென்றால் குரு தனது பார்வையில் அவரை பகை கிரகமாக தான் பார்க்கிறார். எனவே அங்கிருந்து நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் மிக கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பதற்கான நல்ல சூழல் உங்களை தேடி நிறைவாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவேதான் இந்த வேளையில் மிக பெரிய அளவுல சவால் நிறைந்த பணிகளை கூட சாதுரியமாக அறிவாற்றலை பயன்படுத்தி கனக்கச்சிதமாக செய்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது முடியாது, நடக்காது என்று சொன்ன பல விஷயங்களை இந்த தருணத்தில் சாமர்த்தியமாக செயல்படுத்துவதற்கான நல்ல யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே தவற விடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் புதன் பயிற்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் முற்றிலுமாக விலகுவதற்கான யோகம் மட்டுமல்லாது அடுத்தடுத்த வெற்றி வாய்ப்புகள் அடுத்த 18 நாட்களில் உங்களை தேடி நிறைவாக வருவதற்கான முதன்மையான யோகம் வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீன ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதன் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றத்தை லாபஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் ஏற்படுத்துகிறாருங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்பத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட இரட்டிப்பு தனலாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொடுக்குங்க. கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் சுமூகமாக முடியும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் தடைபட்டிருந்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட வாய்ப்புகள் தடையை தகர்த்தெறிந்து இந்த தருணத்தில் எளிதாக உங்களுக்கு கிடைக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையாத வகையில் பல அடுத்தடுத்த நல்ல மாறுதல்களை வலுவாக அடுத்த 18 நாட்களில் சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக வித்யாகாரகரான புதன் அள்ளி கொடுக்கிறார். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற வகையில் அற்புதமான சந்தர்ப்பங்களை நிறைவாக சந்திக்க முடியும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் சிந்தனை அதிகரிக்குங்க. பல நுணுக்கமான திட்டங்களை செம்மையாக செயல்படுத்துவதற்கான யோகம் நிறைவாக தேடி வருகிறது. மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை கூட இந்த தருணத்தில் தகர்த்தெறிந்து உச்சபட்ச வளர்ச்சியையும் நன்மையையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல மாறுதல் கிடைக்கும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் நுணுக்கமாக பல திட்டங்களை இந்த தருணத்தில் செயல்படுத்துவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் செல்வாக்கு மேலோங்குங்க. இந்த தருணத்தில் மக்கள் மத்தியில் உங்களுடைய திட்டங்கள் வரவேற்பு பெறுவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய அரசியல் சார்ந்த வளர்ச்சியும் அசூர வளர்ச்சியாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. கலைத்துறையில் அபரிவிதமான வருமான உயர்வுக்கான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு. மாணவர்களின் கல்வியில் பல்வேறு வகையான காரணிகள் பாதித்த சூழலில் அவை அனைத்திலும் நல்ல மாற்றம் கண்டு மாணவர்கள் உற்சாகத்துடன் கல்வி சார்ந்த சூழலை மாற்றிக்கொள்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளிலும் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பம் உண்டு. நீண்ட நாட்களாக புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்க வேண்டும் என முயற்சியில் ஈடுபட்டு வரும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் அமர்ந்திருப்பதால் அவற்றை வெற்றி பெறுவதற்கான நல்ல யோகம் நிறைவாக வந்து சேர்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக பெண்மணிகளுக்கு பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். குடும்ப வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் பெண்மணிகள் நினைத்த வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல விஷயங்கள் மிகவும் சாதகமாக அமையும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை, குறிப்பாக அடுத்து வரக்கூடிய 18 நாட்களில் இருக்கக்கூடிய 3 புதன்கிழமை தொடர்ந்து விரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் ஆலயம் சென்று தீபம்
ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் பல்வேறு வகையான தடைகள் தகர்த்தெறியப்பட்டு எதிர்பாராத திடீர் பணவரவிற்கான யோகமும் பல்வேறு வகையில மகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடிய வகையில் இந்த புதன் பயிற்சி அமைவதற்கான முழுமையான யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. மீன ராசிக்காரர்களுக்கு